வானில் பறக்கும் பெட்ரோல் பங்க். நவீன போர்க்களங்களில் போர் விமானங்கள் பல மணி நேரம் தரைக்கு வராமல் வானிலேயே பறந்து தாக்குதல் நடத்த முடிவதற்கு பின்னால் இருக்கும் ஒரு மாபெரும் ரகசியம் அமெரிக்க விமானப்படையின் KC-135 ஸ்ட்ரேட்டோ டேங்கர். சுமார் 60 ஆண்டுகளுக்கும் மேலாக அமெரிக்க படையின் முதுகெலும்பாக திகழும் இந்த விமானத்தின் வியக்கத்தக்க தகவல்கள் இதோ. எதிரி நாட்டு எல்லைக்குள் நுழையும் போர் விமானங்கள் மற்றும் குண்டுவீச்சு விமானங்கள் எரிபொருளுக்காக தரைக்கு திரும்பினால் நேர விரயம் ஏற்படும். இதை தவிர்க்க KC-135 விமானம் வானிலேயே பறந்து கொண்டே மற்ற விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்புகிறது. இதற்காக இதில் பொருத்தப்பட்டுள்ள ஃப்ளையிங் பூம் என்ற அதிநவீன குழாய் விண்ணிலேயே துல்லியமாக எரிபொருளை மற்ற விமானங்களுக்கு பாய்ச்சுகிறது. இந்த விமானம் சுமார் 90,700 கிலோ எரிபொருளை சுமந்து செல்லும் திறன் கொண்டது. இது ஒரு நடமாடும் பெட்ரோல் பங்க் போன்றது மட்டுமல்லாமல் ஒரே நேரத்தில் 80க்கும் மேற்பட்ட வீரர்களையும் டன் கணக்கிலான இராணுவ தளவாடங்களையும் ஏற்றிச் செல்லும் ஒரு சரக்கு விமானமாகவும் செயல்படுகிறது. 1950களில் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் காலத்திற்கு ஏற்ப மாற்றப்பட்ட இன்ஜின்கள் மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்களால் இன்றும் இது உலகின் வலிமையான விமானமாக உள்ளது. வியட்நாம் போர் முதல் வளைகுடா போர் வரை அனைத்து முக்கிய போர்களிலும் இதன் பங்களிப்பு ஈடு இணையற்றது. கடந்த 1998ஆம் ஆண்டு கணக்கீட்டின்படி ஒரு விமானத்தின் விலை சுமார் $39.6 மில்லியன். தற்போதைய பணவீக்கம் மற்றும் நவீன மாற்றங்களை கணக்கிட்டால் இதன் மதிப்பு பல மடங்கு அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. தரைக்கு வராமலேயே பல நாடுகளை தாண்டி சென்று போர் விமானங்கள் வெற்றிகரமாக திரும்புவதற்கு இந்த வானத்து பெட்ரோல் பங்க் இன்றும் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாகவே விளங்குகிறது.